ஸோ டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது கடலைக்கறி, அதாவது பிளாக் சென்னா டாலை எப்படி கிரேவியாக செஞ்சு நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக எப்படி குக்கரில் ஒரே ஒரு குக்கர் மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கிரேவியை செஞ்சு முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் காமிக்க போகிறேன். இதில் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே அரைச்சி ஊற்ற போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 10லேருந்து 15, பூண்டு பல் 5, இஞ்சி இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டாக எடுத்துக்கோங்க. கூடவே பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஒரு 150 கிராம் சென்னா டாலுக்கு சரியாக இருக்கும். நான் அந்த அளவுக்கான சென்னா டாலை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வதக்கலாம். இப்போ நான் இந்த குக்கர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் வேக வைக்கிறதுக்கு. அதனால் நான் அதிலே இந்த வதக்கிறதையும் செய்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு பெருஞ்சீரகத்தை போட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு, எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம். இப்போ இதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நான் புதினா எல்லாம் ஆட் பண்ணுறேன். இது இன்னும் இந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். புதினா நம்ம இந்த மாதிரி கறிக்கெல்லாம் ஆட் பண்ணும்போது. நீங்கள் இது இல்லைன்னா விட்டுடலாம், ஆப்ஷனல் தான் அது. இப்போது நம்ம இது வந்து ஆற வச்சுக்கலாம். நம்ம இதை மிக்சியில் ஆறினோடனே அரைச்சிக்கலாம். இதுக்கு நடுப்புற நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, ஊற வச்சுருந்தோம்ல, அந்த கொண்டைக்கல்லையை நான் ஆட் பண்ணிடுறேன் குக்கரில். இந்த மிக்சியில் நான் அந்த பேஸ்ட்டை அரைச்சிட்டேன். அதையும் இது கூட போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், கலர் நல்லாயிருக்கும். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் மல்லித்தூள், எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் இந்த ரெசிபியை. நான் உங்களுக்கு பாத்திரம் கழுவுற வேலையும் இருக்காது. ஒரே ஒரு குக்கர் மட்டும்தான் நமக்கு இதுக்கு யூஸு. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கூட இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னும் அந்த இது வந்து மூழ்கவே இல்லை. இன்னும் கொண்டைக்கடலையெல்லாம் கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொண்டைக்கடலையெல்லாம் மூழ்கிடுச்சு. இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இன்கேஸ் நீங்கள் எடுக்கும் போது, குக்கர்லேருந்து எடுக்கும் போது உங்களுக்கு தண்ணி கம்மியான மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி அப்போ ஊற்றிக்கலாம். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 5 விசில் வச்சிங்கனாலே உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். நல்லா கொண்டைக்கடலை வெந்துடும். இது குக்கர் சவுண்ட் வரட்டும். நம்ம இந்த சைடு அதுக்குள்ளே தாளிச்சிடலாம். எடுத்து வச்சுருக்க பெருஞ்சீரகமும் கொஞ்சம் பட்டையும் நான் வந்து இந்த மாதிரி தட்டிக்கிறேன். நல்லா புரிஞ்சிடுச்சு. கூடவே கொஞ்சம் மல்லி இலையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 5 விசில் குக்கரில் வந்துருச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கொண்டைக்கடலை வெந்திருக்கா நம்ம செக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தாளிச்சதெல்லாம் பாருங்கள். கொண்டைக்கடலை நல்லா வெந்திருக்கு. இதுதான் கரெக்டான பதம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவினதை நான் வந்து மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கிறேன். கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ வந்து நான் கரம் மசாலாவும் கடைசியில் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஸ்மெல்லும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். தேங்காயும் வந்து நான் வந்து நம்ம ஃபஸ்ட்டே குக்கரில் வச்சோன்னா அது நல்லாவே கொதிச்சிரும். தேங்காய் ரொம்ப கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் கடைசியில் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இது வந்து இந்த மாதிரி ஒரு 3 to 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும். உங்களுக்கு ரெடி ஆகிடும் கிரேவி.
நம்ம கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு சப்பாத்தி, இடியாப்பம், புட்டு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஏன்னா நம்ம இதில் பிளாக் சன்னா டால் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால. அப்புறம் இது உங்களுக்கு மட்டன் எப்படி கிரேவி இருக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். இன்றைக்கி நான் சப்பாத்தி செஞ்சு அது கூட இந்த சன்னா டால் சேர்த்து சாப்பிட போகிறேன். பார்த்திங்களா சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. ஆல்ரெடி நம்ம சேனலில் சாஃப்ட் லேயர் சப்பாத்தி எப்படி போடுறதுன்னு நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.